ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகாவில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு 5 அறிவிப்புகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 5 அறிவிப்புகள் மூலமாக மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவில் ஜெயிச்சது அப்படின்ட்டு பிஜேபி ஆப்போசிட் பார்ட்டி கூட சொல்லிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் அந்த 5 அறிவிப்புகளையும் இன்னும் ஓரிரு மாதங்களில் செயல்படுத்தவில்லை அப்படின்னா பிஜேபியை வந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் வந்து ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுங்கெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்க போகிறதா கர்நாடக அரசு அதனுடைய அறிக்கையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வீடு வீடாக போய் அந்த நோட்டீஸையும் கொடுத்தாங்க. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாய், டிப்ளமோ இது முடிச்சிருந்த ஐடிஐ முடிச்சவங்களுக்கு 1500 ரூபாய் தரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான சட்ட வரைவுகள் எல்லாமே தயார் பண்ணி ஜிஓ வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டார். ஆல்ரெடி அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அரசாணை வந்து சித்தராமையா முதல்வராக பதவியேற்ற உடனே தலைமைச் செயலகத்துக்கு சென்று அங்கே வந்து அரசாணையில் கையெழுத்து போட்டுட்டார். இந்த ஜிஓ ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இன்னும் அமலுக்கு மட்டும் வரல. அமலுக்கு வர்றதுக்கான அந்த துறை மந்திரிகளுக்கு இந்த நியூஸ் போயிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து தான் இதை அமல்படுத்த முடியும். ஸோ அதனால் ஜிஓ ஆல்ரெடி அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது கூடி சீக்கிரத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறோம். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பட்டதாரிகளுக்கு 3000 ரூபாயும், டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கு 1500 ரூபாயும் தரதா காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிவிப்பில் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைவேற்ற விதமாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் அதுக்கான ஜிஓவில் சைன் பண்ணிட்டார். அதை நிறைவேற்றுவதற்காக அந்த துறை மந்திரிகளும் அரசு அதிகாரிகளும் தீவிரமாக செயல்பட்டு வராங்க. இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது செயல்படுத்துறதுக்கான எவ்வளவு தொகை தேவைப்படும், எவ்வளவு பட்ஜெட்டில் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ நிதி ஒதுக்க வேண்டியது இருக்கும், இது எல்லாமே அரசு அதிகாரிகள் தீவிரமாக ஆலோசனை செஞ்சுட்டு வரதா நமக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எப்போ நிறைவேற்ற போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வீடியோ பார்த்துருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் அண்ட் தேங்க்யூ.